நண்பர்கள் அனைவருக்கும் தமிழ் நிலாவின் அன்பு வணக்கங்கள். நாம் இந்த வீடியோவில் ஐபிஎல் 2024 68th மேட்ச், அதாவது லீக் சுற்றில் வந்து பார்த்தீங்கன்னா 68வது மேட்ச்சு டுடே வந்து பார்த்தீங்கன்னா 7:30 PM இந்த மேட்ச்சை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ வெனி வந்து பார்த்தீங்கன்னா பெங்களூர் அணிகள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆர்சிபி வெர்சஸ் சென்னை சூப்பர் கிங்ஸ் சிஎஸ்கே ப்ளே பண்ணுறாங்க. ஸோ இந்த மேட்ச் எந்த மாதிரி ப்ளே பண்ண போகிறாங்க? இப்போ ஆல்ரெடி ப்ளே ஆஃபுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3 டீம்ஸ் செலக்ட் ஆகிட்டாங்க. நீ 4th டீமாக யார் என்ட்ரு ஆக போகிறாங்க ப்ளே ஆஃபுக்கு அப்படிங்கிறது தான் விஷயம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஆர்சிபிக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த மேட்ச் பொறுத்தளவில் அவங்க வின் பண்ணி கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா பால் வைஸாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 12 பால்ஸ் ரிமைனிங் வச்சு வின் பண்ணணும். ரன்ஸ் வைஸாக பார்க்கும் பொழுது பார்த்தீங்கன்னா ஒரு 18 ரன் டிஃப்ரென்ஸில் ஆர்சிபி வின் பண்ணி ஆகணும். அல்லது வந்து பார்த்தீங்கன்னா சப்போஸ் சிஎஸ்கே வின் பண்ணிட்டாங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அவங்க ப்ளே ஆஃபுக்குள்ளே போவாங்க. ஆனால் இந்த பர்டிகுலர் மேட்சை பொறுத்தளவில் சிஎஸ்கே லாஸ்ட் சீசன் கப் அடிச்சிருக்காங்க. ஸோ அந்த பேசிஸில் யோசிச்சு பார்த்தோம்னா ஆர்சிபி இதுவரை ஒரு ஃபைனல் போனதே இல்லை. ஸோ அந்த அடிப்படையில் இந்த மேட்ச்சு இந்த வருஷம் அவங்க ஆர்சிபி ஏன்னா அன்எக்ஸ்பெக்டடாக ஒரு 5 மேட்சஸ் தொடர்ந்து ஜெயிச்சு ப்ளே ஆஃப் குவாலிஃபையர் அளவுக்கு நியரஸ்ட்டாக வந்திருக்காங்க. அதனால் கண்டினியூவாக இந்த மேட்சும் தொடர்ந்து வின் பண்ணி ப்ளே ஆஃபுக்குள்ளே போகிறதுக்கான நிறையா பாசிபிலிட்டி இருக்கிறதா நான் பார்க்குறேன். ஸோ ஓகே, அது மட்டும் இல்லாமல் ஹோம் கிரவுண்ட் அட்வான்டேஜஸ் இருக்குது. ஹோம் கிரவுண்ட் அட்வான்டேஜஸ் அப்படின்னு பார்க்கும் பொழுது ஆர்சிபி இந்த பர்டிகுலர் வெனியில் பவுலிங் அண்ட் பேட்டிங் ரெண்டுலேயுமே சூப்பராக பெஸ்ட்டாக பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த அடிப்படையில் வந்து பார்க்கும் பொழுது ஆர்சிபி வின் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு கெஸ் பண்ணலாம். அதே சமயத்தில் சிஎஸ்கே சைடு அப்படின்னு பார்க்கும்பொழுது பேட்டிங்கில் ஓரளவு டீசெண்டாக பண்ணியிருந்தாலும் பவுலிங்கில் வந்து பார்த்திங்கன்னா முக்கியமான பவுலர்ஸ் இப்போ ரிலீஸ் ஆகிட்டாங்க. ஏன்னா பதிரானா, முஸ்தபிஷர் ரஹ்மான் இவங்கெல்லாம் வெளியில் போயிட்டதுனால இப்போ தேஷ்பாண்டே ஃபாஸ்ட் பவுலிங் யூனிட்டில் வந்து பார்த்தீங்கன்னா தேஷ்பாண்டே அண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா சர்துல் தாகர் ரெண்டு பேர் தான் இருக்காங்க. ரெண்டு பேருடைய ரீசன்ட் பெர்ஃபார்மன்ஸ் அந்தளவுக்கு கிரேட்டாக இல்லை. ஸோ அதை அட்வான்டேஜஸ் யூஸ் பண்ணி ஆர்சிபி சூப்பர்பாக ஒரு ஹை ஸ்கோரிங் சப்போஸ் ஃபஸ்ட் பேட் பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு 225க்கு மேலே ஸ்கோர் பண்ணி ஈஸியாக வின் பண்ணி ப்ளே ஆஃபுக்குள்ளே போகிறதுக்கான பாசிபிலிட்டி அதிகமாக இருக்குது. பவுலிங் சப்போஸ் பண்ணாலுமே ஆர்சிபி கண்ட்ரோலாக பவுலிங் பண்ணியிருக்காங்க. இப்போ ரீசெண்ட் மேட்சஸ்ஸு ஹோம் கிரவுண்ட் அட்வான்டேஜஸ் இருக்குது. இந்த பர்டிகுலர் வெனியூவில் சிராஜி, விஜயகுமார் வைசாக்கு, அது மாதிரி வந்து பார்த்திங்கன்னா யாஸ்தயால், கார்ன் சர்மா எல்லாருமே பக்காவான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த அடிப்பில் பவுலிங் பண்ணாலுமே ஓரளவு கண்ட்ரோல் பண்ணிடுவாங்க அப்படின்னு நம்ம கெஸ் பண்ணுறோம். ஸோ அது சரியாக நடக்கும் பட்சத்தில் ஆர்சிபி வின் பண்ணுறதுக்கான நிறையா பாசிபிலிட்டி இருக்கிறத நான் பார்க்குறேன். ஸோ ஓகே, இப்போ இந்த 2 டீம்ஸ்க்கான பிளேயிங் 11 அண்டு எந்தெந்த பிளேயர்ஸ் நல்லா பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க அந்த பர்டிகுலர் வெனியூவில் பெங்களூர் பிச்சில் அப்படின்ற விஷயத்தை பார்ப்போம். இப்போ ரெயின் ரிப்போர்ட் அப்படின்னு பார்க்கும்போது, வெதர் ரிப்போர்ட் அப்படின்னு பார்க்கும்போது மழை பெய்யறதுக்கான வாய்ப்பு இருக்கிறதா சொல்கிறாங்க. பட் வந்து பார்த்திங்க அப்படின்னா மழை இங்கே பெய்யுமா அப்படின்னா, ஏன்னா இப்போ வந்து குமரிக்கடலில் ஏற்பட்டு இருக்கிற மேலடுக்கு சுழற்சியின் காரணமாக தான் ரீசெண்டாக மழை பெஞ்சிட்டே இருந்தது. இப்போ நம்ம ஏரியா ராமநாதபுரம் ஏரியா கூட பெஞ்சுது. ஆனால் எஸ்டர்டே மழை பெய்யல, இன்றைக்கி வந்து நல்லா வெயில் அடிக்குது. ஸோ அந்த அடிப்படையில் பார்க்கும் பொழுது பெங்களூர்லேயும் மழை இன்றைக்கி பெய்யாமல் போகிறதுக்கான பாசிபிலிட்டி அதிகமாக இருக்கிறதா நான் பார்க்குறேன். ஸோ அதனால் ஆன் டைமில் பார்த்துக்கலாம். அப்படியே மழை வந்தாலும் பெரிய லெவலில் வராது, ஒரு சின்ன தூறலாக வர்றதுக்கான பாசிபிலிட்டி தான் இருக்குது. மேட்ச் சுயராக நடக்கும். அதான் நம்மளுடைய கெஸ்ஸிங் படி. என்ன ரீசன் அப்படின்னா மழையினுடைய அளவுக்கு அந்த மேலடுக்கு சுழற்சியோட எஃபெக்ட் குறைஞ்சிருச்சு. ஸோ அந்த அடிப்படையில் மேட்ச் நடப்பதற்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது. ஸோ ஓகே நண்பர்களே, இப்போ நாம் ப்ரிடிக்ஷனில் உள்ளே போகலாம். நான் ப்ரிடிக்ஷனை பொறுத்தவரை ஒரு ஷார்ட் ப்ரிடிக்ஷனாக நான் உங்களுக்கு கொடுக்க போகிறேன், பாருங்கள். நம்மளுடைய ப்ரிடிக்ஷன் பார்ப்பதற்கு முன்பு நம்மளுடைய டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கங்க. அதுக்கான லிங்க் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நம்மளுடைய வாட்ஸ்அப் நம்பரும் கொடுத்துருக்கேன் டிஸ்கிரிப்ஷனில். நம்ம ப்ரேம் டீம்ஸ் கொடுத்துட்ருக்கோம். உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங் இருந்ததுன்னா நம்ம ப்ரேமில் ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் ஜாயின் பண்ணிங்கன்னா வேர்ல்டு கப்புக்கு ஃபுல்லாகவே உங்களுக்கு டீம்ஸ் அவைலபிளாக கிடைக்கும். இப்போ நம்ம ரீசெண்டாக வந்து பார்த்திங்கன்னா கம்மியான அமௌண்ட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். வேர்ல்டு கப் மேட்ச் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிடுச்சு அப்படின்னா கொஞ்சம் அமௌண்ட்ஸ் ரைஸ் ஆகும். அதனால் உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங் இருந்தால் இப்போவே ஜாயின் பண்ணிக்கங்க. ஸோ ஓகே நண்பர்களே, இப்போ நம்ம ப்ரிடிக்ஷன்லாம் பார்க்கலாம். ஸோ இதில் இந்த கான்டெஸ்ட்டை பற்றி நான் சொல்லிடுறேன். நீங்கள் 59 கான்டெஸ்ட் போகிறத விட 49 கான்டெஸ்ட் இஸ் பெஸ்ட்டு. என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 20 ப்ரைஸ் வரை அதிகமான அமௌண்ட்ஸ் இருக்குது, ஒரு 50,000 வரை இருக்குது. ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 2 ப்ரைஸ் தான் அதிகமான அமௌண்ட், அது கீழே வரும்போது ரொம்ப ரொம்ப கம்மியான அமௌண்ட்ஸ் இருக்குது. அதனால் 49 கான்டெஸ்ட்டு நீங்கள் செலக்ட் பண்ணிங்க ஜிஎல்லை பொறுத்தளவில். ஸோ ஓகே, இப்போ 2 டீம்ஸுடைய பெர்ஃபார்மன்ஸு அந்த நம்ம விக்கெட் கீப்பர், பேட்டிங், ஆல்ரவுண்டர், பவுலர் அந்த மாதிரி பார்க்க போகிறோம். பாருங்கள், ஷார்ட் ப்ரிடிக்ஷன் தான். ஸோ நீங்கள் விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன் அப்படின்னு பார்க்கும்போது தினேஷ் கார்த்திக் இந்த பெங்களூர் வெனியில் சூப்பர்பாகவே பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காரு. லோயர் ஆர்டர் பேட்டிங் தான். ஏன்னா அதே சமயத்தில் எம்எஸ் தோனி இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எந்த விக்கெட் கீப்பரை நம்ம செலக்ட் பண்ணலாம் அப்படின்னா
இப்போ எந்த டீமு டாமினன்ஸ் பண்ணி வின் பண்ண போகிறாங்களோ அந்த டீமுக்கு ஆஃப்னட்டாக இருக்கக்கூடிய விக்கெட் கீப்பரை தான் நீங்கள் சூஸ் பண்ணணும். இப்போ வந்து சப்போஸ் பெங்களூர் தான் வின் பண்ணுவாங்க அந்த மாதிரி கெஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் எம்எஸ் தோனியை சூஸ் பண்ணுங்கள். என்னென்னா பேட்டிங் கண்டிப்பாக வந்து எம்எஸ் தோனிக்கு வந்துடும். அதே சமயத்தில் சென்னை தான் வின் பண்ணுறாங்க அந்த மாதிரி கெஸ் பண்ணீங்கன்னா தினேஷ் கார்த்திக் கொடுங்க. அப்போ தினேஷ் கார்த்திக்கு சுயராக பேட்டிங் வந்துடும். அந்த மாதிரி நீங்கள் கெஸ் பண்ணி நீங்கள் இந்த விக்கெட் கீப்பிங் ஆப்ஷனை பொறுத்தவரை எடுங்க. ரெண்டு பேருடைய பேட்டிங்கும் இங்கே ஓரளவு டீசெண்டாக இருந்திருக்கு. ஏன்னா எம்எஸ் தோனியோட ஆவரேஜ் பெஸ்ட்டு ஆவரேஜ் 84 இருந்திருக்கு. அதே சமயத்தில் இந்த பர்டிகுலர் வெனியூலேயும் அவருடைய ரெக்கார்ட்ஸ் வந்து சூப்பர்பாக இருக்குது. ஸோ அந்த அடிப்பில் ஏன்னா டாப் ஆர்டர் கொஞ்சம் கொலாப்ஸ் ஆகிட்டாங்க அப்படின்னா எம்எஸ் தோனிக்கு பேட்டிங் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஓரளவு டீசென்ட் பேட்டிங் கொடுக்குறதா நிறையா பாசிபிலிட்டி இருக்குது. ஸோ அதனால் இன்றைக்கி ரெஸ்கியாக நான் கெஸ் பண்ணுறேன் அப்படின்னா எம்எஸ் தோனியை கம்பல்சரியாக பிக் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஓகே, அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பேட்டிங் பெர்ஃபார்மன்ஸ். பேட்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஆர்சிபி தொடர்ந்து வின் பண்ணுறதுக்கு ஒரு சூப்பர்பான பேட்டிங்கை தொடர்ந்து கொடுத்துட்ருக்கிறது யார்? கன்சிஸ்டண்ட்டாக கொடுத்துட்ருக்காரு விராட் கோலி. விராட் கோலியோட பேட்டிங்கினால தான் தொடர்ந்து இந்தளவுக்கு வின் பண்ணியிருக்காங்க. இடையில சேக்ஸ் அதாவது இங்கிலாந்து பேட்ஸ்மேன் சேக் வந்தார். ஸோ அவரும் ஓரளவு டீசன்ட் பேட்டிங் கொடுத்தா. இன்றைக்கி வந்து சேக் விளையாடுறதுக்கான பாசிபிலிட்டி இல்லை. ஸோ அவர் வெளியில் போயிட்டார். ஸோ அந்த அடிப்படையில் இன்றைக்கி வந்து மேக்ஸ்வெல் ப்ளே பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டி அதிகமாக இருக்குது. ஓரளவு டீசன்ட் இந்த மாதிரி ஒரு தொடர்ந்து ஃபெயில் ஆகக்கூடிய மேக்ஸ்வெல் எனி ஒன் மேட்ச் வந்து கிரேட்டாக பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துவார். அது ரெடி ஆடி பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கலாம். அதனால் மேக்ஸ்வெல்லை கூட இன்றைக்கி ஒரு கம்பல்சரி பிக்காக ட்ரை பண்ணலாம். ஸோ ஓகே, இப்போ பேட்டிங் பார்க்கும்போது விராட் கோலி அண்டு ருத்ராஜ் கெய்க்வாட் ரெண்டு பேருமே நல்ல ஃபார்மில் இருக்காங்க. இந்த பர்டிகுலர் வெனியும் சூப்பர்பாக பேட்டிங் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. ஸோ ஓகே, ஒரு சின்ன கெஸ்டிங். பெங்களூர் பிச்சை பொறுத்தவரை நல்ல வெரி குட் பேட்டிங் ட்ராக். இன்றைக்கி எப்படி ட்ராக் கொடுக்க வாய்ப்பு இருக்கும் அப்படின்னா சுயராக பேட்டிங் ட்ராக்காக தான் கொடுப்பாங்க. ஏன்னா இதில் ஓரளவு கண்ட்ரோல் பண்ணி ஆர்சிபி பவுலர்ஸ்னால் பவுல் பண்ண முடியும். இந்த அடிப்படையில் ஒரு டீசன்ட் பேட்டிங் ட்ராக்காக இருப்பதற்கான தான் வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஏன்னா பெங்களூர் வந்து பார்த்திங்கன்னா எப்படியா இருந்தாலும் வின் பண்ணி டிஃப்ரென்ஸில் ஒரு 18 ரன் டிஃப்ரென்ஸில் வின் பண்ணால் மட்டும்தான் அவங்க வந்து பிளே ஆஃபுக்கே போக முடியும். அந்த மாதிரி கொடுக்கும்போது அவங்க வந்து கண்டிப்பாக பவுலிங் ஃபேவராக டீம்ஸை கண்டிப்பாக பிச்சை கொடுக்க மாட்டாங்க. சுயராக பேட்டிங் ஃபேவராக தான் கொடுப்பாங்க. ஏன்னா அந்தளவுக்கு பேட்டிங்கும் ஓரளவு நல்ல ஃபார்மில் இருக்காங்க. விராட் கோலி, ஃபாப் டூ பிளேசிஸ், அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா கீழே படிட்டர், இந்த மாதிரி நல்ல பேட்டர்ஸ் மேக்ஸ்வெல், கேம்ரான் கிரீன் இப்படி இருக்கிறதுனால சுயராக பேட்டிங் ட்ராக்கை கொடுப்பதற்கான நிறைய பாசிபிலிட்டி இருக்குது. சுயராக வந்து பார்த்திங்கன்னா சேசிங் டீம் ஈஸியாக வின் பண்ணுவாங்க. அதனால் டாஸ் வின் பண்ணக்கூடிய கேப்டன் சுயரா. ஃபஸ்ட் பேட்டிங் எடுத்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. ஏன்னா ஹை ஸ்கோரிங் வச்சு ஈஸியாக, ஏன்னா அந்த வெனியூவில் வந்து பார்த்திங்கன்னா ஹை ஸ்கோரிங் அடித்து ஈஸியாக ஆஃப்னர் டீமை ஸ்ட்ரகிள் பண்ண வச்சு ஈஸியாக விக்கெட்ஸ் எடுத்து வின் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டி இருக்கும். ஏன்னா நிறைய மேட்சஸ் ப்ளே பண்ணிருக்காங்க. செகண்ட் ஹாஃபில் கொஞ்சம் ஸ்லோ கூட ஆகலாம். ஸோ அந்த மாதிரி கூட கெஸ் பண்ணலாம். ஆனால் டாஸ் வின் பண்ணக்கூடிய கேப்டன் வின் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டி கூட இருக்குது. ஸோ ஓகே, இப்போ ரெண்டு பேரில் வந்து பார்த்திங்கன்னா விராட் கோலியோட தொடர்ந்து பெர்ஃபார்மன்ஸ் கிரேட்டாக இருக்குது. ருத்ராஜ் கெய்க்வாடுடைய பெர்ஃபார்மன்ஸ் கிரேட்டாக இருக்குது. நீங்கள் ரிஸ்க் எடுக்கிறதுனா மட்டும் ஏதாவது ஒரு பிளேயரை நீங்கள் ட்ராப் பண்ணி பார்க்கலாம் அப்படிங்கிறது. அப்போ என்னுடைய கெஸ்டிங் இப்படி நீங்கள் ருத்ராஜ் கெய்க்வாட்டை ட்ராப் பண்ணி வேணால் பாருங்கள். அது மேக்ஸிமம் நீங்கள் எடுத்துகிட்டு போகிறது ஒரு நல்ல ஒரு சாய்ஸாக இருக்கும். இந்த பர்டிகுலர் வெளியில் சிவம் துபே, பாப் டூ பிளஸிஸ், டேரி மிட்ச், சிவம் துபேயோடைய பேட்டிங் சூப்பராக இருந்திருக்கு. இங்கே பாப் டூ பிளஸிஸ் அண்ட் டேரி மிட்சல் ரெண்டோடைய பேட்டிங்குமே ஒரே மாதிரி தான் இருக்குது. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா ஒரு இன்கன்சிஸ்டண்ட்டாக தான் ரெண்டு பேருடைய பெர்ஃபார்மன்ஸுமே இருந்துகிட்ருக்கு. ஸோ அந்த அடிப்படையில் பார்க்கும் பொழுது இவங்க ரெண்டு பேரில் ஒருத்தரை ட்ராப் பண்ணி வேணால் நீங்கள் பிக் பண்ணி பார்க்கலாம் அப்படிங்கிறது நம்மளுடைய கணிப்பாக இருக்குது. ஓரளவு டீசன்ட் டேரி மிட்சல் டீசெண்டாக கொடுத்துருக்காரு. ஸோ ஓகே, அதுக்கடுத்து படிட்டர் அண்டு ரவீந்திரா ரெண்டு பேருமே ஒரே டைப் ஆஃப் பேட்ஸ்மேனாக தான் இப்போதைக்கு ரீசெண்டாக இருந்துகிட்ருக்காங்க. ஸோ அந்த அடிப்படையில் பார்க்கும் பொழுது நீங்கள் இந்த பர்டிகுலர் மேட்ச்சு ரச்சின் ரவீந்திராவை ட்ரை பண்ணி பார்க்கலான்னு நினைக்கிறேன். என்ன ரீசன் அப்படின்னா படிட்டர் ஓரளவு டீசன்ட் பெர்ஃபார்மன்ஸ் இந்த பர்டிகுலர் வெனியூவில் கொடுத்துருக்காரு. ரச்சின் ரவீந்திரா தொடர்ந்து ஃபெயிலியர் ஆகிட்டு இருக்காரு. இந்த பர்டிகுலர் வெனியூ பேட்டிங்க்கு ஃபேவராக இருக்கிறதுனால சப்போஸ் பவுல் கூட பண்ணலாம் ரச்சின் ரவீந்திரா. ஸோ அந்த அடிப்படையில் பார்க்கும்போது ரச்சின் ரவீந்திராவுக்கு நீங்கள் சான்ஸ் கொடுத்து பார்க்கலாம். இந்த மாதிரி இவங்க ரெண்டு பேரில் ஒருத்தரை பிக் பண்ணி பாருங்கள். அதர்வைஸ் நீங்கள் நல்லா ஒரு பேட்டிங் ட்ராக்காக தான் இருக்கும். சுயரா வந்து டூ சைடுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 or 4 விக்கெட்ஸ் தான் விழுவும். அந்த மாதிரி கெஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் டாப் ஆர்டர் பேட்ஸ்மேனை ஃபுல்லாகவே கவர் பண்ணலாம். அப்போ ரச்சின் ரவீந்திரா மாதிரி பேட்ஸ்மேனை நீங்கள் கவர் பண்ணி பிக் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து பவுலிங் அப்படின்னு பார்க்கும்போது ரவீந்திர ஜடேஜா மேக்ஸ்வெல் அண்ட் விராட் கோலிக்கு எதிராக சூப்பர்பான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காரு. தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா இப்போ மேக்ஸ்வெல் 6 டைம் விக்கெட் எடுத்திருக்காரு. அந்த மாதிரி விராட் கோலி 3 டைம் எடுத்திருக்காரு. ஸோ அந்த மாதிரி பார்க்கும்பொழுது நம்ம ரச்சின் ரவீந்திராவை ட்ராப் பண்ணாமல் பிக் பண்ணிக்கணும். இருப்பினும் மேக்ஸ்வெல்லை ட்ரை பண்ணி பார்க்கணும். பவுல் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. லெஃப்ட் ஹேண்டர்ஸ் அதிகமாக இருக்காங்க சிஎஸ்கே சைடு. அந்த அடிப்படையில் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு சாய்ஸாக பார்க்கலாம். க்ரீனையும் நீங்கள் ஒரு சில டீம்ஸில் பிக் பண்ணி பாருங்கள். மேக்ஸிமம் அதிகமான டீம்ஸில் பிக் பண்ணாமல் ஒரு 50% அந்த மாதிரி, ஏன்னா சப்போஸ் பவுல் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. அந்த மாதிரி கெஸ் பண்ணும்போது க்ரீனையும் ஒரு 50% வரை பிக் பண்ணிக்கங்க. ஸோ
அந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். அதர்வைஸ் நான் ரவீந்திர ஜடேஜா அண்ட் மேக்ஸ்வெல் 2 பேரையும் பிக் பண்ணி போங்கன்னு தான் ஆல்ரவுண்டரை பொறுத்தளவு சொல்லுவேன். ரொம்ப நீங்கள் ரிஸ்க் எடுக்கிறதுனா நீங்கள் வந்து சாண்ட்னர் கூட ட்ரை பண்ணி பாருங்கள். சப்போஸ் ரவிச்சந்திரன் அஸ்வின் அந்தளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்க மாட்டார். அந்த மாதிரி கெஸ் பண்ணால் மட்டும் சாண்ட்னருக்கு நீங்கள் ட்ராப் பண்ணிவிட்டு போய்க்கலாம். அது ரொம்ப ரிஸ்க் எடுக்கிறவங்க அந்த இதை நீங்கள் பிக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ ஓகே, இப்போ பவுலிங் சைடு அப்படின்னு பார்க்கும்போது தேஷ்பாண்டே இப்போ லாஸ்ட் மேட்ச்சு ஜிடிகிட்ட ப்ளே பண்ணியிருந்தாங்க. ஸோ ஜிடியோட ப்ளே பண்ணும்போது செம்மையாக அடி வாங்கினார். 2 பேருமே சுப்மன் கில் அண்டு ஜாய் சுதர்சன் 2 பேருமே செஞ்சுரி அடித்தாங்க. சிஎஸ்கே பவுலர்ஸை இழுத்து வாங்கினாங்க. ஸோ அந்த மாதிரி பார்க்கும் பொழுது தேஷ்பாண்டே விக்கெட்லெஸ்ஸாக போகிறதுக்கான பாசிபிலிட்டி டுடே மேட்ச்சில் இருக்குது. நீங்கள் வந்து சர்துல் தாகர் அவருக்கு மாற்றாக கொஞ்சம் நான் ஜிஎலை பொறுத்தவரை அந்த மாதிரி மாற்றி கெஸ் பண்ணி நீங்கள் பிக் பண்ணி பாருங்கள். ஏன்னா பேட்டிங் சான்சஸ் இருக்குது. அது மாதிரி இந்த மாதிரி டைப் ஆஃப் பவுலர் சில நேரங்களில் பவுன்சர் போடுவார். அந்த மாதிரி இந்த பர்டிகுலர் வென்யூவில் பவுன்சர் போடும்போது விக்கெட்ஸ் கிடச்சிருக்கு. ஏன்னா சில நேரம் மிஸ் அவுட் ஆகும், அல்லது வந்து கீப்பர் கேட்ச் ஆகும். அந்த மாதிரி ஆகி விக்கெட்ஸ் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. அது மாதிரி சர்துல் தாகரை இந்த ஒரு மேட்ச்சு ட்ரை பண்ணி பார்க்கலாம். அது மாதிரி கிடையாது முகமது சிராஜி. ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா யாஸ்தயால், ஃபெர்குசன், இந்த மாதிரி 3 பேர் இருக்காங்க. அந்த 3 பேருடைய பவுலிங்கே சூப்பராக இருந்திருக்கு. சுயரா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா விஜயகுமார் வைசாக்கு உள்ளே வந்தால் சுயரா நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அந்த மாதிரி விஜயகுமார் வைசாக்கு உள்ளே வந்தால் நீங்கள் யாஸ்தயாலோ அல்லது விஜயகுமார் வைசாக்கோ கம்பல்சரி பிக்காக நீங்கள் வச்சுக்கலாம். யாஸ்தயால் ஒரு லெஃப்ட் ஆர்ம் பேசரு. ஸோ அந்த இடத்துல ருத்ராஜ் கெய்க்வாட் விக்கெட் கூட எடுக்கலாம் இன்சியலாக. ஸோ அந்த மாதிரி ருத்ராஜ் கெய்க்வாட்டை வந்து நீங்கள் ஏதாவது ஒரு டீம்ஸில் ட்ராப் பண்ணுறீங்க, அந்த மாதிரி கெஸ் பண்ணிங்கன்னா யாஸ்தயாலை இன்சியலாக எடுத்துங்க. நல்ல ஒரு சாய்ஸாக இருப்பதற்கான பாசிபிலிட்டி இருக்குது. ஃபெர்குசன் இந்த பர்டிகுலர் வெனியூவில் இந்த மாதிரி டைப் ஆஃப் சில நேரங்களில் அடி விழுவும் பேட்டிங் ட்ராக் அப்படிங்கிறனால. ஆனால் இந்த மாதிரி ஒரு சில நேரங்களில் பவுன்ஸ் பண்ணும்போது பவுன்ஸிங் போடுற இந்த நல்ல பேட்டிங் ட்ராக்கில் பவுன்ஸ் போடக்கூடிய பவுலர்ஸுக்கு விக்கெட்ஸ் கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி கெஸ் பண்ணி நம்ம ஃபெர்குசனையும் ஒரு சில டீம்ஸில் நம்ம நல்லா ட்ரை பண்ணி பார்க்கலாம். அப்போ நீங்கள் வந்து பெங்களூர் சைடு ஒரு பவுலிங் ஃபேவராக நல்லா ஒரு 3 பவுலர்ஸ் வரை பிக் பண்ணுறேன் அப்படின்னா சிராஜி, ஃபெர்குசன் 2 பேரை ஒருத்தரை பிக் பண்ணலாம். அது மாதிரி யாஸ்தயால், விஜயகுமார் வைசாக் இவங்க 2 பேரில் ஒருத்தரை பிக் பண்ணலாம். அல்லது இந்த 4 பேரில் கம்பல்சரி 3 பேரை பிக் பண்ணுங்கள். அல்லது நீங்கள் 4 பேரில் 2 பேரை பிக் பண்ணுறீங்கன்னா ஒரு ஸ்பின்னரை எடுக்கிறீங்க அப்படின்னா கார்ன் சர்மாவை பிக் பண்ணி பாருங்கள். நல்ல ஒரு சாய்ஸாக இருப்பதற்கான நிறையா பாசிபிலிட்டி இருக்குது. ஸோ அதே மாதிரி சிஎஸ்கே பவுலர் அப்படின்னு பார்க்கும்போது நீங்கள் கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிங் இருக்கார். ஸோ அவருடைய டீசன்ட் பவுலிங் ஓரளவு டீசெண்டாக இருக்குது. ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா தீக்ஷனா இருக்கார். ஸோ அதனால் இவங்க 2 பேரில் இருந்து ஒருத்தரை வேணால் நீங்கள் வேணும் அப்படின்னு கெஸ் பண்ணீங்கன்னா 2 பேரை ஒருத்தரை ட்ரை பண்ணி பார்க்கலாம். சிங்கோட பவுலிங் ரன்ஸ் கொடுத்தாலும் சில நேரங்களில் விக்கெட்ஸ் டேக்கராக இருக்கார். ஸோ அந்த விஷயத்தை பார்த்துங்க. அது மாதிரி பதிரானா ஒரு 4 விக்கெட் ஹால்லாம் இந்த பர்டிகுலர் டீம்ஸ்க்கு எதிராக எடுத்திருக்காரு. ஸோ அப்போ பதிரானால தீக்ஷனா பொறுத்தவரை நல்ல ஒரு சாய்ஸாக பார்க்கலாம். தீக்ஷனா ஓரளவு டீசெண்டாக பவுலிங் பண்ணியிருக்காரு. சப்போஸ் ஆனால் பேட்டிங் பிச்சாக மாறிடுச்சு அப்படின்னா விக்கெட்ஸ் கிடைப்பதற்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப குறைவு. ஸோ அப்போ சிங்கை நீங்கள் ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிறது நம்முடைய கணிப்பாக இருக்குது. ஒரு சில டீம்ஸ் வேணால் நீங்கள் வந்து தீக்ஷனா ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ ஓகே, இந்த பர்டிகுலர் மேட்சை பொறுத்தவரை கேப்டனில் வந்து அதிகமாக யாரெல்லாம் சூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா விராட் கோலி அதிகமாக கேப்டன்சி கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து ருத்ராஜ் கெய்க்வாட். ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரவீந்திர ஜடேஜாவும் ஓரளவு டீசெண்டாக கேப்டன்சியில் சூஸ் பண்ணியிருக்காங்க. இங்கே ரிஸ்க் எடுக்கிறதுனா மேக்ஸ்வெல் ஃபஸ்ட் பேட்டிங்னா மட்டும் நீங்கள் மேக்ஸ்வெல்லை ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஃபஸ்ட் பேட்டிங் ஆர் செகண்ட் பேட்டிங்காக இருந்தால் சுயராக நீங்கள் விராட் கோலியை கேப்டனாக சூஸ் பண்ணி பாருங்கள் பெஸ்ட்லேயே. பாப் 2+6 இந்த மேட்ச் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ரீசெண்ட் மேட்சஸ் அந்தளவு ஒரு கிரேட் இன்னிங்ஸ் ஆடல. இந்த பர்டிகுலர் மேட்ச் ஆடுறதுக்கான பாசிபிலிட்டி கூட ஒரு வேளை பேட்டிங் நின்றுட்டாருன்னா வேறு லெவலில் செஞ்சுருவார். அந்த இடத்துல ரிஸ்க் எடுக்கணும்னா நீங்கள் 2+6 பிக் பண்ணி பாருங்கள். இந்த பர்டிகுலர் வெனியூவில் சிவம் துபையோட ரெக்கார்ட்ஸ் கிரியேட்டாக இருக்கலாம், ட்ரை பண்ணி பார்க்கலாம். டேரி மிட்சல் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதே மாதிரி ரவீந்திரா ஏதாவது ஒரு மேட்ச் கிரியேட்டாக பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருவார். ஸோ அந்த அடிப்படையில் நம்ம ட்ரை பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ ஓகே, நீங்கள் பவுலரில் ஒரு ரிஸ்கே ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா, இல்லை ஆல்ரவுண்டரில் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக வந்து மேக்ஸ்வெல் தான் ட்ரை பண்ணி பார்க்கணும். ரவீந்திர ஜடேஜா விட மேக்ஸ்வெல் ட்ரை பண்ணி பார்க்குறது ஒரு பெட்டரான சாய்ஸ். அது ஃபஸ்ட் பேட்டிங்காக இருந்தால் இன்னும் மோர் அட்வான்டேஜஸ். ஸோ ஓகே, அந்த மாதிரி பவுலர்ஸில் நீங்கள் ரிஸ்க் எடுக்கணும் அப்படின்னு நீங்கள் கெஸ் பண்ணுறீங்க அப்படின்னா சுயராக நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா விஜயகுமார் வைசாக்கோ அல்லது வந்து யாஸ்தயால் 2 பேரை ஒருத்தர் ட்ரை பண்ணுங்கள். அல்லது ஃபெர்குசன் கூட ட்ரை பண்ணலாம். ஒரு கேப்டன் ஆர் விசி ட்ரை பண்ணலாம். விசியை ட்ரை பண்ணுறது ஒரு பெட்டரான சாய்ஸாக இருக்கலாம். ஸோ ஓகே, ஏன்னா இந்த பர்டிகுலர் வெனியூவை பொறுத்தளவில் முழுக்க கம்ப்ளீட்டாக டாமினன்ஸ் பண்ணியிருக்காங்க. மேக்ஸிமம் மேட்சஸ் பெங்களூர் தான் வின் பண்ணியிருக்காங்க. ரொம்ப ரேரான மேட்ச், ஒரு சில மேட்சஸ் மட்டும்தான் தோற்றுருக்காங்க. சென்னையில் எப்படி சென்னை அதிகமான மேட்சஸ் வின் பண்ணியிருக்காங்களோ அதே மாதிரி தான் பெங்களூர் கிரவுண்டை பொறுத்தளவில். அதனால் டுடே மேட்சை பொறுத்தளவில் பெங்களூர் தான் வின் பண்ணுவாங்க அப்படின்னு நம்ம கெஸ் பண்ணுறோம். அந்த பேசிஸில் அடிப்படையில் தான் அதிகமான டீம்ஸ் கொடுக்குறோம்.
ஒரு சில நம்ம டீம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா சிஎஸ்கே ஃபேவராகவும் பிக் பண்ண போகிறோம். ஸோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் தான் நம்ம பிரைமில் ஜாயின் பண்ணிக்க அதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாம் நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். மீண்டும் இன்னொரு வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம்.